எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த தம்பியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ சுட சுட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் சம்மந்தப்பட்டவங்களே இதை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சே 3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே யாருமே எடிட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஃபுட்டேஜை வாங்கி எடிட் பண்ணிட்டோம். என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நாள் தான் ஊருக்கு போயிருந்தோம். அப்போயே ஒரு சில வேலைலாம் முடிச்சு வச்சுட்டாங்க அம்மாவும் அண்ணாவும். இந்த ஸ்வீட்ஸு, இந்த காரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கலான்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்தே பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் ஆகாதில்ல. பட் ஃப்ரூட்ஸ் நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக அடுத்த நாள் வரைக்கும் தாங்காது. அதனால ஈவினிங் தான் என்கேஜ்மெண்ட். ஸோ காலையில் நம்ம பேக் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் மாங்குன்னு பேக் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் அவரோட என்கேஜ்மெண்ட்க்கு அவரே வேலை செய்யலாம் எப்படி, அதெல்லாம் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு வேலையை வாங்கிட்டோம். நார்மலாக பிளேட்ஸ்லேயே வைக்கலாம் தான். பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது நமக்கு எல்லா கடையிலுமே பேக் பண்ணி தராங்க இந்த மாதிரி சொன்னிங்கன்னா. பட் நாங்கள் போய் கேட்டது காலையில் தான். கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளே பண்ணிக்கலான்ட்டு தான் ரெடி பண்ணிட்டோம். என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற பெரிய ஃபங்க்ஷன் இது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்போ பாப்பா காது குத்திலாம் வச்சிங்களே, உங்களுக்கு வளகாப்புலாம் நடந்திருக்குமே, அதெல்லாம் அப்போ ஃபங்க்ஷன் இல்லையான்னு கேட்பீங்க. என்னை தான் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களே, நான் தான் வேறு வீட்டு பொண்ணு ஆகிட்டேனாமா. அதனால அதில் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், இதில் அம்மா வீட்டு ஃபங்க்ஷனா, அதெல்லாம் என்னோடய வீட்டு ஃபங்க்ஷனா, அந்த மாதிரி நம்மளை பிரித்து வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? என்ன தான் நம்மளை பிரித்து வச்சாலும் நமக்கு உரிமை கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நம்ம பண்ணியாகணும். அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். என்னோடய என்கேஜ்மெண்ட் 2017 செப்டம்பர் மந்த் நடந்தது. அப்போ எல்லாருமே எனக்காக வேலை செஞ்சாங்க தான், அண்ணாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும். ஆனால் இதில் ஜாஸ்தியாக உழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் மாமாவும் தான். எங்கள் அப்பாவோட அக்கா மகன் அவர் தான் எங்களுக்காக இறங்கி எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் இப்போ அவர் இல்லை. அப்பா இறந்து ஒரு 5-6 டேஸ்க்கு அப்புறம் அவருமே இறந்துட்டார். அவரும் போனதுக்கப்புறம் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. எல்லாமே நமக்குள்ளே செஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டுருக்கோம். ஒரு வழியாக பேக்கிங் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நலங்கு வைக்கிறவங்களுக்கு அப்புறம் தாம்பூலம் கொடுக்கும்போது பிளேட்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, கப்பு பிளேட் இதெல்லாம் கொடுக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். ஸோ நம்ம பிளேட்ஸ் மாதிரி வாங்கியாச்சு. லோக்கலில் வாங்கினா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். பாரிஸில் தான் வாங்கியிருந்தோம். அதாவது நம்ம இங்கே சிங்கிள் பிளேட்ஸ் ரேட்டு தான் வரும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு தான். ஒரு கிலோவில் எப்படி ஒரு 7 பிளேட் கிட்டேயாச்சும் நிற்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பிளேட்டாகவே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினோம். என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு, மேரேஜ்க்கு, வளகாப்புக்கு இது எல்லாத்துக்குமே தாம்பூலம் நாங்கள் பாரிஸில் தான் வாங்கினோம். ஆனால் பெரிய இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்ஸாக இருக்கும். பட் வளகாப்பப்போ கப்பு மாதிரி கொடுத்துட்டோம். அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, வீட்டில் நம்ம மிளகா பொடி இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துட்டோம். அந்த வளகாப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்லாம் வாங்குறதுக்காக நான், அப்பா, அம்மா, தம்பி நாங்களாம் ட்ரெயினில் பாரிஸில் போய் இறங்கி அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக நடந்து தான் போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு பார்த்தோன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கப்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் ஒரே கடையில். ஏன்னா நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் பாரிஸ்க்கு. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இன்விடேஷன் கார்டு அடிக்கிறேன்னா அது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட்டு. அப்புறம் நம்ம எதாவது தாம்பூலம் கொடுக்கறதுக்கு என்னென்ன வாங்கணுன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு. அப்புறம் இந்த பேக்கிங் பண்ணுற மாதிரி பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட். அப்புறம் லெஹங்கா ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பட் ப்ரைஸுமே நம்ம லோக்கலில் வாங்குறத விட அங்கே ரொம்ப கம்மியாகவே வாங்கலாம். ஆனால் எல்லாமே பெரிய பெரிய கடை தான். பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஒரு சிலர் அவங்க சொல்கிற ரேட்டு தான், ஃபிக்ஸட் தான். அதுலேருந்து அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியது தான். ஹோல்சேலாக வாங்கினா அங்கே போகிறது ஒர்த்து. அதுக்காக ரொம்ப தூரத்தில் ட்ராவல் பண்ணி அங்கே வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வர ட்ராவல் செலவுக்கே அது சரியாக போயிடும். அதனால் எங்கே இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போய் வாங்கிக்கலாம். அப்படியே நானும் தம்பியும் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக அவர் தான் மாப்பிள்ளை, அவர் தான் கொஞ்சம் ரெடி ஆகணும். ஆனால் முன்னாடி நானும் கிளம்பி கூட ஓடி வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக பட்டுட்டுங்கிறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பாப்பாவோட காது குத்திக்கே நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை. நானே ரெடி ஆகிட்டேன். சாரீ மட்டும்தான் ட்ராப் பண்ணி விட்டாங்க. மற்றபடி இந்த ஃபேஸ் மேக்கப், ஹேர் டூ இது எல்லாமே நானே தான் பண்ணேன். பட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட இந்த ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர்னு எதுவுமே கிடையாது. அடிக்கடி நமக்கு தேவைப்படுற மாதிரினா பரவாயில்ல, நம்மளே என்னைக்காச்சும் தான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் மோஸ்ட்டாக வெளில போகிறப்பெல்லாம் போடவே மாட்டேன் எதுவுமே. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபங்க்ஷன் டைமில் நல்லா மேக்கப் பண்ணும், அவ்வளோதான். கொஞ்சம் மெச்சூராக தெரிகிற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நான் அந்த ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணேன். அதாவது கொஞ்சம் மெஸ்ஸி பன் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளே நாத்தனாராக ப்ரொமோட் ஆக போகிறோம். சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம போய் நிற்கக்கூடாதுல, கொஞ்சம் மெச்சூராக இருக்கணுமேன்னு தான் அதை பண்ணேன். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் ஒரு ரீசன் இருக்குது. அதாவது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படி. ஸோ ப்ளவுஸ் பேக் நெக் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி க்ளோஸ் நெக் இருந்தாலே இந்த மாதிரி மெஸ்ஸி பன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ போயிட்டு நம்ம இந்த மெஸ்ஸி ப்ரைடல் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணோன்னா அந்தளவுக்கு செட் ஆகாது.
சைடு கேப்பில் வந்துட்டு மாப்பிள்ளையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருந்தார். நான் அப்படியே நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாடா நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லை லைட்டாக டச்சப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக டஸ்கியாக மாறின மாதிரி இருந்துச்சு. பட் தெரியல, ஃபோட்டோஸ்க்கு வந்து நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ நயனி குட்டிக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மேக்கப்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவளும் கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. இவங்களும் இனிமேல் நம்ம வீட்டு பொண்ணு, இவங்க பேர் வந்துட்டு ரம்யா. நாங்கள் வேர் பண்ணியிருக்க சாரீ வந்துட்டு யாருமே எந்த பிளானுமே பண்ணவே இல்லை. பட் அதுவாக அமைஞ்சிருச்சு, எல்லாருமே பிங்க் கலரில். ஸோ இந்த பேக் நெக்கு தான் சொன்னேன், இதை மட்டும் நான் வச்சுட்டு இதுக்கு பின்னாடி நான் ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் மாதிரி போட்டேன்னா எப்படி இருக்கும், அது எதுக்கு நான் அந்த ப்ளவுஸை வச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓப்பன் நெக்காக இருந்துச்சுன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு சூப்பராக சூட் ஆகும். நாமளே எப்பயாச்சும் தான் அந்த மாடர்னாக கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம், அதையும் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டா அப்புறம் எதுக்கு தைக்கிறது. இவங்க எல்லாருமே நம்ம ஊர் தான். ஊர்லேயே வந்து 2 வேன் மாதிரி வச்சாச்சு, அதிலே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அவங்களே வந்துட்டாங்க முன்னாடி. ஆனால் அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, கடைசியாக போய் நிற்கிறது நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்படியாச்சும் ரெடி ஆகிடும், கொஞ்சம் டைம் ஆயிடுது. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்தாச்சு. பட் அது வரைக்கும் பரவாயில்ல. இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. நான் மினி விலாகில் கூட சொல்லியிருந்தேன். 2017 கட்டின ஒரே ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் எடுக்கிறேன், தூசி தட்டி எடுத்தேன்னு சொன்னேன்ல, சந்திரமுகி அறையை திறந்த மாதிரி அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். பட் இதுவுமே வந்து காஞ்சிபுரமில் தான் எடுத்தோம். அதுக்காக இத்தனை வருஷமாக உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தைச்சது. வெட்டிங் ப்ளவுஸ் இப்போயுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லாருக்குமே அப்படி செட் ஆகுமான்னு தெரியாது. கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் போட்டிருப்போம். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கூட போட்டிருப்போம். அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சு பார்க்க தான் முடியுமே தவிர போட்டுலாம் பார்க்க முடியாது. எல்லாருமே கேட்டாங்க யாருக்கு இங்கே நிச்சயதார்த்தம்னே தெரியலையே அப்படின்னு. நம்மளும் கொஞ்சம் நைட்டு டஃப் கொடுக்கணும்ல. ஒன்லி டாப் டு பாட்டம் பிங்காக இருந்துச்சு, நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி. பட் அந்த கலர் அந்தளவுக்கு இல்லை. ஒரு இதில் அப்படி தெரியுதான்னு தெரியல. ஆல்ரெடி ஸ்டேஜில் எல்லாமே வச்சுட்டாங்க. கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போன ஜுவல்ஸு, அப்புறம் இந்த விளக்குலாம் ஏற்றணும். நானும் ஆன்ட்டி 2 பேருமே சேர்ந்து 2 விளக்கும் ஏற்றிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை, நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுத்தமாக இது செட் ஆகலை, நீங்கள் வேறு எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் லூஸ் ஹேர் விட்டுருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கிளிப் போட்டு அந்த மாதிரி ஃப்ரீயாகவே விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னாங்க. இதுதான் நான் வந்து பாப்பாவோட காது குத்திக்கு பண்ணியிருந்தேன். அதை ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருந்தேன், கொஞ்சம் கிளிப் போட்டுட்டு. அப்போ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டீங்க, நீங்கள் வேறச்சாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி லூஸ் ஹேராக விட்டுருக்கீங்க அப்படின்னு அப்போ ஒரு கமெண்ட்ஸு. சரி, அதுக்காக நம்ம இப்போ தான் கொஞ்சம் போய் இப்போ நல்லா பார்த்துட்டு ஹேர் ரூலாம் பண்ணுவோமே அப்படின்னு பண்ணால் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கமெண்ட்ஸு. இல்லை, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எப்படின்னா, நான் நினச்சது எல்லாமே இந்த ப்ளவுஸ்க்காக இதை பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் அதே சமயம் கொஞ்சம் மெச்சூராக தெரியணும் அப்படின்னு யோசித்தேன். அதுவும் இல்லாமல் ஒல்லியாக இருந்தால் என்ன, குண்டாக இருந்தால் என்ன, இப்போல்லாம் இதென்ன ட்ரெண்டு, என்னென்ன ட்ரெண்டாக இருக்கோ அப்பப்போ பண்ணிக்க வேண்டியதான். எல்லாருமே தான் அந்த மாதிரி ப்ரைடல் ஹேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணால் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல ஒரு இடத்துல. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹேர் ஸ்டைல் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேரோட ஃபங்க்ஷனில் பார்த்துட்டேன், இந்த மாதிரி யாராச்சும் ஒரு சில பேர் பண்ணிட்டு வராங்க. அது நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் நல்லா தானே இருக்குது பார்க்கும்போது, நீட்டாக, எந்த ஒரு கச்சமுச்சான தலையெல்லாம் அங்கங்கே தொங்காமல். ஸோ நல்லா இருந்துச்சு நீட்டாக, அதனால் பண்ணிட்டேன். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. பின்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே ரம்யாவோட அத்தை, மாமா, சித்தி, அக்கா இவங்களாம் தான். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. யாருமே புதுசாக பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. எல்லாருமே ரொம்ப நாள் பழகினவங்க கூட தான் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே பண்ணுவாங்க தான். எனக்கு பண்ண மாதிரி அப்பா அம்மா இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். எல்லாருக்குமே அப்பாவும் அம்மாவும் இருக்கிற மாதிரி. பட் வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்மளோட அன்லக்கின்னு நினைக்கிறேன் அது. ஆனால் இருந்தாலும் நானும் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருப்பார் அப்பாவும். அண்ட் அவர் இருந்து பண்ண வேண்டிய அந்த இடத்த நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு நின்று பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரி மன திருப்தியாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையுமே சொல்லிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம், யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, பட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும் போது வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க அப்படின்னு. இதுக்கே நமக்கு வர வயசில் பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது தானே. ஸோ அந்த மாதிரி விதத்தில் சொல்கிறேன். எது எப்படியோ, ஆனால் இங்கே இருக்க ஐயர் மட்டும் ரொம்ப அப்டேட்டான ஐயர்னு நினைக்கிறேன். நம்மளே மறந்துட்டா கூட கரெக்டாக இதை பண்ணும்போது அங்கே பாருங்கள் கேமராவை தலையில் வந்துட்டு இந்த இது கட்டுவாங்க. அப்போது கட்டும்போது பாருங்கள் கேமராவை, பூ போடும்போது பாருங்கள் கேமரா, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் பத்திரிக்கை வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. தாத்தா பேர், அப்பா பேர் 2 வீட்டு சைட்லேயுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார். ஸோ ஒரு வழியாக அந்த வேலை முடிஞ்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு பெரிய பெரிய சம்பவம்லாம் இருக்குன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சுது.
அப்படியே சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மாற்றி மாற்றி நலங்கு வைக்கிற மாதிரிலாம் சொன்னார். பார்த்தேன் அப்பாவும் மாமாவும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க என்னோடய நிச்சயதார்த்தத்தில். பட் இப்போ வந்துட்டு அது பண்ணோம் அப்படின்றத நான் மறந்துட்டேன் சொல்லப்போனால். அதுக்கப்புறம் இவர் சொல்லும் போது அவன் ஞாபகம் வந்துச்சு, ஓ ஆமாம்ல இதெல்லாம் ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே இருக்க நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் எல்லோரும் முன்னாடி வந்துட்டு ஒரு வணக்கம் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கிறதுன்றது இங்கே உட்காரும் போது தான் எனக்கு தெரியுது. ஆனாலும் என்னோடய என்கேஜ்மெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. நல்லா போட்டு விட்டாங்க எனக்கு ஒரு மேக்கப், நல்லா சைனாக்காரி மாதிரி சிக்கி மங்கி சிக்கி பாப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐலாஷ் ஒன்று வச்சுட்டு ஒரு மாதிரி டோட்டலாக ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. நான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கே நல்ல ஒரு ஃபேமஸான பார்லர் தான் அது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான், நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ வந்துட்டு அதெல்லாம் புதுசு. இப்போ வந்துட்டு தெருக்கு தெரு நிறைய ஸ்டுடியோ இருக்குது மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாமே. பட் அப்போ ஊரில் வந்துட்டு அதெல்லாம் புதுசு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வந்துட்டு சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேம் வந்துட்டு பேச்சுலர்ஸ்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி நான் என் மேக்கப் வச்சு கொஞ்சம் குறைங்கன்ட்டு எடிட்டில் போயிட்டு மேக்கப் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க, ஆல்பம்லாம் போட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா அதெல்லாம் பார்க்கவே முடிஞ்சிருக்காது இப்போ வரைக்கும். என்னால் அதை வந்து மறக்கவே முடியாது. பட் இதே சாரி அப்போ போடும்போது அவ்வளோ கேவலமாக இருந்தது அப்போது. பட் அதே சாரி இப்போ வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க எனக்கு. அது இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ வந்துட்டு எனக்கு பண்ணது வந்து டே டைம் அப்படின்றதுனால மார்னிங் ஒரு 11 கிட்ட அந்த மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம் வந்துட்டு நல்லா பலேர்னு வெயில் அடிக்கிற டைம் தான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இந்த கலர்ஃபுல்லாக எனக்கு தெரியவே இல்லை அந்த சாரீ. இப்போ தான் நைட்டு இது, அதாவது இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நைட்டு தம்பிக்குன்றதுனால அந்த ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் வந்துட்டு டபுள் ஷேடாக தெரிஞ்சுது சாரீ. எனக்கு இப்போ தான் தெரியுது, ஓ இப்படிலாம் கூட இந்த சாரியில் இருக்கான்னு. நடுவில் எதுக்குமே நான் அதை எடுக்கவே இல்லை. வெட்டிங் சாரீ கூட ஒரு தடவை எடுத்தேன். அதை வளகாப்பப்போ அதை தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. புதுசாக சாரீ கட்டக்கூடாது, வெட்டிங்க்கு என்ன கட்டணுமோ அந்த சாரீ தான் வளகாப்பு கட்டணும்னு. ஸோ அந்த டைமில் நான் வந்து வெட்டிங் சாரீ எடுத்தனே தவிர இந்த என்கேஜ்மெண்ட் சாரீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தொடறேன். இதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு கடைசியாக ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு மாற்றி மாற்றி ஆளுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ஓட்டிக்கிட்டு சிறப்பாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நிச்சயதாம்பலம் 2 பேருமே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஊர் பழக்கம். அதாவது இந்த ஊரில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ஊரில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட கல்ச்சர். அது வந்துட்டு எப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, வாழையடி வாழையாக அதை மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நீங்களாம் பண்ணுவீங்க அப்படின்னா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்ல. அதாவது இந்த திருநெல்வேலி, காரைக்குடி இந்த மாதிரி பக்கம்லாம் நமக்கு யாரையுமே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சைட்லலாம் என்ன வித்தியாசமாக என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து அந்த ஊர் பக்கம்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண கிடையாது. ஸோ அந்த ஃபீல் எங்களுக்கு வரணும்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றதில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அப்படியே நான் உள்ளே போய்ட்டு ரம்யாவை அழைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்ல சொன்னார், பொண்ணு உங்களது பொண்ணு எங்களது அப்படின்னு. அதாவது ஜுவல்ஸை வச்சுட்டு இந்த பொண்ணை கொடுத்துட்டு நாங்கள் அந்த பொண்ணை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 தடவை சொல்ல சொன்னார் திரும்ப திரும்ப. அதையும் சொல்லிவிட்டு அப்படியே பொண்ணை கையோடு அழைச்சிட்டு வந்துட்டோம். நான் நாத்தனார்ன்றதால நான் தான் பொண்ணை அழைச்சிட்டு வரணும். மச்சா முறையில் வந்துட்டு இருக்கவங்க தான் வந்துட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணும். அதனால் ரம்யாவோட அண்ணா போயிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. இவருக்கு வந்துட்டு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இவரோட ட்ரெஸ்ஸுமே வச்சு கொடுத்தாச்சு. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டார். அவருன்னு கூப்பிட்றது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அவனை எப்பயுமே வாடா போடா அவன் தான் பேசுவேன். ஏன்னா தம்பி தானே, அண்ணனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். பட் தம்பி வந்து நம்ம என்ன கூப்பிட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்க மாட்டான். மாலை போடுறதுக்காக தாய் மாமா தான் வரணும்னு சொன்னாங்க. இவர் வந்துட்டு அம்மாவோட அண்ணா, அதாவது அம்மாவுக்கு வந்துட்டு பெரியப்பா மகன் அப்படின்ற மாதிரி. பட் எல்லாருமே ஒன்றா தான் வளர்ந்தாங்க, ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு. ஸோ எல்லாமே இவங்க தான். அதாவது இவங்களுக்கு வந்து தங்கச்சி, அண்ணா, 2 அண்ணா, தம்பி, 2 தம்பி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஃபேமிலியில் வளர்ந்தவங்க தான். இவ்வளோ நேரமாக சம்மந்தின்ற பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு நாத்தனார்ன்ற பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நிலைக்கு வந்து நான் தான் வச்சு விட்டேன் ரம்யாவுக்கு. அதுக்கு வந்து அந்த ஐயர் கூட கிண்டல் பண்ணார், நாத்தனார் வாங்க அப்படின்றது நான் தான் போய் நின்னேன். உடனே அதுவும் நீங்கள் தானே இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்தீங்க அப்படின்னு. இல்லை அதுவும் நான் தான் இதுவும் நான் தான் அப்படின்னு ரொம்ப கலாய்ச்சிட்டார் என்னை போட்டு. அதாவது இந்த கோவா படம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எல்லா இடத்துலையுமே வரும். அந்த கேரக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஊர் பஞ்சாயத்தில் ஆரம்பித்து இந்த கோவா போலீஸ் வரைக்கும் போய் நிற்பார் அந்த ஒரு கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து நேற்று நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ நாத்தனார்ன்ற முறையில் எல்லா ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸும் நான் முடிச்சிட்டேன் கரெக்டாக நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, வயசாகிடுச்சா என்னமோ, வயசாகுதுதான் நினைக்கிறேன்.
எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன் அவங்க சிரிக்கவே மாட்றாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் வரும்போது பக்க பக்கன்னு சிரிச்சிட்டா இருப்பாங்க என்ன மாதிரி. நான் தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் தான் எல்லாருக்குமே ஒரு ஷிவரிங் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் போக போக எல்லாருக்கூடயும் பழகுனதுக்கப்புறம் அந்த இது தன்னால் வந்துடும். ஏன்னா இவ்வளோ பேர் முன்னாடி நம்ம ஒரு இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் தான். ஸோ அதில் அந்த இடத்துல நம்ம ரொம்ப சிரித்தா தப்பாயிருமோ இல்லை முறைச்சா தப்பாயிருமோன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஸோ அதே கான்ஷியஸ் தான் எல்லாருக்குமே. அண்ட் இதுவே வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்டுடியோவில் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இருக்கிறதுலேயே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டைமில் இவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நலங்கு வைக்கலாம் கூப்பிடுவாங்க. அதை வந்து நான் எந்த விதத்துலையும் தப்பு சொல்ல, கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் வந்துட்டு வைக்கும்போது குட்டியே தான் வச்சேன். ஏன்னா அவளே பாவம் கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் பண்ணி விட்டுருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஒரு இருக்கும் தானே, ஐயோ எல்லாமே கழிஞ்சிருமோ அப்படின்னு. ஸோ லைட்டாக வச்சு விட்டேன். பட் எல்லாருக்கிட்டும் நம்ம அதை போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ எல்லோரும் எடுத்து அப்படியே சந்தனம் ஃபுல்லாக பூசிட்டு அந்த மேக்கப் ஃபுல்லாக பாதி அப்படியே போயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும். ஸோ எல்லா மேக்கப் இப்போயே எடுத்துட்டா அந்த ஃபோட்டோ ஷூட்டில் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து பின்னாடி வரைக்கும் வச்சு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேக்கப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அக்கேஷன் டைமில். ஸோ என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு போயிட்டு மேலேயும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. கிளம்புறதுக்கே வந்துட்டு ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மேரேஜ் ஆகலை, நான் வந்து செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஐடியா எண்ணம்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுட்டு எப்போ பொண்ணு கிடைக்குதோ அப்போ கல்யாணம் பண்ணிடுங்க. அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொண்ணு இருந்தாலும் சரி, எப்போ மாப்பிள்ளை கிடைக்குதோ அப்போ கல்யாணம் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த அதிர்ஷ்டன்றது ஒரு தடவை தான் கதவை தட்டுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டைம் தான் வரும். அதுக்கப்புறம் அதுவாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த சேர்ந்து முன்னேறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேணால் அப்போ வந்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அந்த சான்ஸ் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு தான் அதாவது எந்தெந்த டைமில் பண்ணுமோ அதாவது அப்போ பண்ணிடணும். ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸோட கடமையும் கூட. இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்துட்டு அப்பா இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருக்குது எங்களுக்கு. ஒவ்வொரு நிமிஷம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குச்சே இந்த இடத்துல அப்பா இல்லையே அப்படின்னு. ஸோ அதனால் என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குது. அதுலேருந்து அப்பா மட்டும் அப்படியே க்ராப் பண்ணி இந்த ஃப்ரேமில் போட்டு ஃப்ரேம் பண்ணிடலான் இருக்கேன். எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியல, ரொம்ப டிலே ஆகுது. இதனால் ஒரு சில ஃபுட்டேஜ் மட்டும் தான் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து மட்டும் ஒரு சிலலாம் எடிட் பண்ணி போட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நிச்சயதார்த்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக அந்த ப்ளூ சாரி வந்து நான் சொல்ல வந்துட்டேன். அவங்க பேர் வந்து சந்தியா, ரம்யாவோட தங்கச்சி. சூப்பராக மெஹந்தி போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ரம்யாவோட கை ஃபுல்லாக அந்த மெஹந்தி போட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் காமிச்சேன் இல்லையா, அது ஃபுல்லாமே அவங்க போட்டது தான். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நாங்களும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மண்டபத்துலேருந்து கிளம்பிட்டோம். இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பை பாய்.